வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய கூட்டுறவுத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட்டான தகவல் வீடியோ பார்க்க போறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 8th ஆகட்டும் 10th ITI மற்றும் 12th படிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் விண்ணப்பிக்க முடியும். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பயிற்சி தேவையே கிடையாது. ஒரு சில ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th ITIயில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் வந்து டேரெக்டாக வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதனால் சூப்பரான ஜாப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 62,000 மாதிரி கொடுக்க போறேன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் நம்ம கிளீனாக பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுறதுக்கு ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து படிச்சுக்கிறீங்களா? அன்அகாடமி வந்து பண்ண எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்சஸ், லைவ் கிளாஸஸ் மற்றும் மாக் டெஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து வைக்கிறாங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து தினம் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எது படிக்கணும் அப்படின்னு நினச்சா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணுங்க. இதுக்கான டேட் வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி, அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான TNPSC கோர்ஸுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதில் நீங்கள் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் நோ டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னே கெட் சப்ஸ்கிரிப்ஷன் டேப் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த கோடை யூஸ் பண்ண வந்து பண்ண எக்கச்சக்கமான ஆஃபர் எல்லாமே கிடைக்க போது. நீங்கள் தாராளமாக வந்து பாருங்க, ஆன்லைன் பேமெண்ட் ஆகட்டும் EMI ஆப்ஷன் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் மீன்ஸ் இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். உங்களுக்கு இதுக்குரிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுத்துரும், தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் மட்டும் டேட் எல்லாமே கிளீனாக கேட்பாங்க. அடுத்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு வெளியே ஆரம்பிச்சு சிக்னேச்சர் மறக்காம போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேர் என்ன, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, திருமணம் ஆனவரா இல்லையா, எந்த இடத்துல நீங்கள் பிறந்தீங்க, மதர் டங் என்ன, உங்களுக்கு என்ன மாதிரி மொழிகள்லாம் தெரியும், உங்களுடைய டீட்டெயில், அட்ரஸ் என்ன, பின்கோடு என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் முன்னுரிமை எடுப்பில் வரீங்களா, அப்படி வந்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் வருவீங்க, அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் மறக்காமல் அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கா இல்லையா, அடுத்து டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ் எல்லாமே அடுத்து பார்ப்போம். நம்ம டிடி எடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்தீங்க, டிடி நம்பர்லாம் கீழே எழுத மாதிரி இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, பிளேஸ், சிக்னேச்சர் மறக்காமல் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு, அதாவது மார்க் ஷீட் ஆகட்டும், டிசி, ஜாதி சான்றிதழ், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மறக்காம அதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் முன்னுரிமை வரீங்கன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். லைசன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் மறக்காமல் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து செல்ஃப் அட்டஸ்டர், அதாவது உங்களுடைய கையெழுத்தை ஜெராக்ஸில் போட்டுட்டு அதெல்லாம் சென்ட் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக டிமாண்ட் ஆஃப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ அடுத்து பார்ப்போம். நம்ம அடுத்து வந்து ஒரு 3 என்வலப் கவர் வந்து வாங்கிக்கோங்க. 27x11 சென்டிமீட்டர் உள்ள கவர் வந்து 3 வாங்கிட்டு அதில் உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோட மறக்காமல் எழுதிக்கோங்க. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் எல்லாமே நல்லா இன்டிமேட் பண்ணுவாங்க, மறக்காமல் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் ஒட்டிக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடிஷனலாக வந்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் வந்து க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். அது போக அடிஷனல் 2 ஃபோட்டோ வச்சுக்கணும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய பார்த்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அட்ரஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. இங்கே சைன் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. மீதியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு 2 காப்பி வந்து கொடுத்துருப்போம். 2 காப்பியும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு அட்டாச் பண்ண போறீங்க. இப்போ எந்த மாடல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மற்றும் மதுரை மாடல் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ நான் நாகர்கோவிலை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி மதுரையும் கொடுத்துருப்பாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மொத்தம் 3 போஸ்ட் இருக்குது. ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், டெக்னீஷியன் மற்றும் SFA சீனியர் ஃபைட் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சியும், டெக்னீஷியன் 1 வேகன்சியும், SI பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ண ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா SFA தான். இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500 62,000 கொடுக்குறாங்க. அடுத்து சீனியர் ஃபேக்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19,500 50,000 கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 8th படிச்சிருந்து கண்டிப்பாக ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. டெக்னீஷியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ITI வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷனோ, ஏர் கண்டிஷனர், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா தாராளமாக நீங்களும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து SFA பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். மினிமம் 12th படிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ITயில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்த ட்ரேடு முடிச்சுனா பரவாயில்ல, தாராளமாக SFAக்கு அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி 12th பாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வேகன்சி பொறுத்த வரைக்கும் அனைத்து பேரும் வேகன்சி பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா ஹெவி வெஹிக்கிளுக்கு வந்து ஜெனரேட்டர் ப்ரியாரிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ப்ரியாரிட்டினா நீங்கள் எக்ஸர்வீஸ்மேன், ஆதோட்டர், இந்த கலப்பு தெருவு கேட்டகரியில் வந்தீங்கன்னா ப்ரியாரிட்டியில் வந்து வருவீங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரைவேட்னா தாராளமாக யாராலும் அப்ளை பண்ணலாம். SAPக்கு வந்து பார்த்தா மேக்ஸிமம் அனைத்து பேரும் அப்ளை பண்ண வேகன்சிலாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா மினிமம் அனைவருக்கும் 12 days கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதிகபட்சமாக வந்து பார்த்தா ஹெவி வெஹிக்கிள் டிரைவருக்கு 35, MBC DNC BCக்கு 32 கொடுத்துருக்காங்க. OCக்கு 30 தான். டெக்னீஷியன் சேம் அதே மாதிரி தான் 3 ஜாபும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கரெக்டாக ஏஜ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜெனரல் டர்ன் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் OCயில் தான் வருவீங்க. அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஃபீஸ் கன்செஷனும் கண்டிப்பாக வந்து கிடைக்காது.
மாற்றுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட் அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்க, தாராளமாக அப்ளை பண்ணிங்க. எல்லாமே தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி மற்றும் ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். எல்லாமே டிமாண்ட் டிராஃப்ட்லாம் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதுமானது. டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன், நாகர்கோவில் 3, பேபிளட், நாகர்கோவில். இந்த அட்ரஸ் தான் வந்து டிடி எடுக்க போறீங்க. ஏதாச்சும் ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல வந்து டிடி எடுத்துக்கோங்க. செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து மாறுபடும். ஹெவி வெஹிக்கிள் டிரைவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பாங்க. அதில் குவாலிஃபை ஆனாலே போதுமானது. டெக்னீஷியன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டெஸ்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் 10th ஐடியில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் வேலையை வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது 10th பார்த்தீங்கன்னா 30 மார்க்கும், அப்புறம் நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா 50 மார்க்கும், இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தா அதுக்கு 50 மார்க் வந்து கொடுப்பாங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணினா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து எஸ்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் போனால் கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அது 85 மார்க்கும், ஓரல் டெஸ்ட் 15 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் போனால் ஃபஸ்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அட்வர்டைஸ் நம்பராக நீட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே டூன் போட்டு கொடுத்து அடுத்து நீட்டாக எழுதிட்டு அடுத்து ஃப்ரெம்னு போட்டு உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோட் மட்டும் மொபைல் நம்பர் மறக்காமல் எழுதிக்கோங்க. நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்லையோ ரிஜிஸ்டர் போஸ்ட்லையோ அனுப்பிச்சிக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக இப்போ தான் தமிழில் நன்கு எழுதவும் பேசவும் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/3/2021 நல்லாவே டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார் எலிஜிபிளாக சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உபயோகமாக நான் நினைக்கிறேன். வீடியோ உபயோகமாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவை உறவினர் மற்றும் நம்மோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.